அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் ஆடி வெள்ளிக்கிழமை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விரதங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை தூய்மையாக்கி அவருடைய வாழ்க்கை மேம்படுத்துகின்றன. நமக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்து பிறர் சீண்டினாலும் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் என விரதத்தினை குறித்து வேத நூல்கள் கூறுகின்றன. வைகுண்ட ஏகாதசி, தை அமாவாசை, ராமநவமி, துர்காஷ்டமி, கோகுலாஷ்டமி, விஜயதசமி, கந்தசஷ்டி, மகாலய அமாவாசை, பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி மாசி மகம், பங்குனி உத்திரம், வரலட்சுமி விரதம், கிருஷ்ண ஜெயந்தி, வைகாசி விசாகம், பரணி தீபம், கார்த்திகை தீபம் போன்ற நட்சத்திரங்கள் மிக உயர்ந்த பண்பையும் விரதத்தின் முக்கியமும் மற்றும் தமிழக மக்கள் அதிகம் கொண்டாடும் இந்த விரதங்களை முன்னிட்டு மிக கோலாகலமாக கொண்டாடுகிறார்கள். இதை தவிர வார விரதமும் பிடிக்கிறார்கள். அவற்றில் சுக்கிரவாரம் எனும் வெள்ளிக்கிழமை விரதம் பிரசித்தி பெற்றது. முக்கியமாக ஆடிக்கிழமையில் வெள்ளிக்கிழமை என்றாலேயே அது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது அம்மன் வழிபாட்டிற்கு சாலச் சிறந்தது. எல்லா வெள்ளிக்கிழமையிலும் முருகனுக்குரிய விரத நாளாகும். எனினும் ஐப்பசி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமை மகிழ்மை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிகமாக ஆடி அமாவாசை இன்னும் சிறப்பு வாய்ந்தது. வெள்ளிக்கிழமைகளில் கோபுர தரிசனம் செய்து கடவுளை வழிபாடு சிந்தனையோடு செய்தால் இந்த பிறவியில் சகல விதமான செல்வங்களை பெற்று முக்தி அடையலாம் என்பது நம்பிக்கையாகும். இல்லம், வாகனம், ஆடைகள் உள்ளிட்ட அனைத்து பண வரவையும் வாரி வழங்குபவர் அசுர குருவான சுக்கிரன் ஆவார். அதனால்தான் ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு விசேஷம். ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளிலும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் பிறந்தவர்கள் சுக்கிரனுடைய அருளை பெற்றவர்கள் ஆவார்கள். சுக்கிரன் வெண்மையான நிறம் உடையவர். அதனால் இங்கு சுக்கிரன் என்று வெள்ளி என்றும் பெயர் வழங்கப்படுகிறது. திருமால் வாமன அவதாரம் எடுத்தபோது மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென்று 3 அடி மண் கேட்டார். அசுர குருவான சுக்கிராச்சாரியார் அதை கொடுக்க விடாமல் மன்னனை தடுத்தார்கள். அதனால் மகாபலி யாசகம் கேட்டு வந்தவர்களிடம் அவர் கொடுக்காததால் அவர் கேட்பதை கொடுத்தது என் கடமை, அதை யார் தடுத்து நினைத்தாலும் சம்மதிக்க மாட்டேன் என கூறி நீர் வார்த்து கொடுக்க தயாரானார். அப்போது சுக்கிரன் வண்டாக உருவெடுத்து நீர் வார்க்கும் கொடியின் மூக்கினுள் புகுந்து நீர் வராமல் அடைத்து கொண்டார். அதை கண்ட வாமனர் ஒரு தர்ப்பை புள்ளினால் கொண்டியின் மூக்கினில் குத்தினார். அதனால் சுக்கிர பகவானுக்கு ஒரு கண்ணில் அடிபட்டது. அவரது கண் பார்வை பறிபோனது. சுக்கிர பகவான் அழகானவர், கலா ரசிகனான இவர் சகல வளா வல்லவர். அசுர குருவாக விளங்கும் அவர் சுக்கிர நீதி என்ற நீதி சாஸ்திரத்தை எழுதியவர். இவர் தன்னை வழிபடுபவர்களுக்கு நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் சுகபோகத்தையும் அளிப்பவர். ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் பராசக்திக்கும் உகந்தது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று விரதம் இருந்து உமாதேவியை வழிபட்டால் அவரது அருளை பெறலாம். அரக்கர்கள் தேவர்களை துன்படுத்தும் போதெல்லாம் தேவர்கள் அம்பிகையை வணங்கி நிற்பர். அப்போது அன்னை பராசக்தி தேவி அவர்கள் அனைத்திலும் நமக்கு காட்சியாக தந்து அவர்களை முன் தோன்றி அபாயம் அளித்து அரக்கர்களிடமிருந்து தேவர்களை காப்பார்கள். அதை முன்னிட்டு அம்பாளை தொழும் விரதம் ஆடி வெள்ளிக்கிழமை சுக்கிரவார விரதம் என கூறப்படுகிறது. ஆடி வெள்ளிக்கிழமை என்று வீட்டை சுத்தமாக கூட்டி கழுவி அதனை நன்கு சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அன்று மாலை நேரங்களில் மகாலட்சுமி நம் வீட்டுக்கு வருவதாக ஐதீகம். அந்நேரம் பூஜைக்கு உகந்ததாகும். அன்று வீட்டுக்கதவு நிலைகள் ஆகியவற்றை துடைத்து பொட்டிட்டு வாசலில் கோலமிட வேண்டும். வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி, மீனாட்சி, காமாட்சி, புவனேஸ்வரி ஆகிய தெய்வ படங்களை மலரிட்டு நெய் தீப தூபம் ஏற்றி நெய்வேத்தியம் சிறு குழந்தைகளுக்கு மற்றும் தெய்வத்திற்கு படைத்து அம்பாளை வணங்க வேண்டும். அன்றைய தினம் ஒருவேளை மட்டும் உணவருந்த வேண்டும். அம்பாளை பற்றிய கதைகளை படிக்க வேண்டும். தேவிக்கு விளக்கு ஏற்றும் போது 5 வகை எண்ணெய் உள்ளுண்ண விளக்கேற்றுவது விசேஷம். அதாவது 5 எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவது விசேஷம். ஆடி வெள்ளிக்கிழமை என்று சுமங்கலி பெண்களுடன் வஸ்திரம், ஆடை தானம் வழங்கலாம்.
வெள்ளை நிற ஆடை, மொச்சை, வெள்ளி தானம் செய்தாலும் சுக்கிரவார விரதம் இருப்பதனாலும் சுக்கிர கிரக தோஷம் விலகும். சுக்கிர பகவானுக்கு ஆடி வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம், வைரக்கல், வெண்தாமரை மலர்களால் அலங்காரம் செய்து வழிபட்டாலும் சுக்கிர கிரகம் தோஷம் அகலும். வெள்ளிக்கிழமை விரத பூஜையால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர சமூக உறவு ஏற்பட்டு மகிழ்ச்சி அதிகரிக்கும். பரம்பொருள் சிவபெருமானை விட ஆடி மாதங்களில் சக்தி தேவியின் சக்தி சற்று அதிகமாகி இருப்பதால் அம்பாளை வழிபட்டு விரதம் இருப்பதனால் சகல நன்மைகளும் மீறும். முக்கியமாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் உங்கள் வீட்டில் இருக்கும் பண கஷ்டம் கண்டிப்பாக தீர்ந்தே போய்விடும் என்பது நம்பிக்கையாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.